Hello students, today we are going to see the topic of economics of scale. Economics of scale. தமிழில் இதை பொருளாதார சிக்கனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? Now the scale of production refers to the ratio of factors of production. Scale of production refers to the ratio of factors of production. This ratio can change because of availability of factor. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபேக்டர் எந்த அளவில் நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதோட ரேஷியோ அப்படின்றது மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரேஷியோவை தான் நாம் என்ன சொல்கிறோம், ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The scale of production is an important fact or affecting the cost of production. This scale of production affects the cost of production அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Every producer wishes to reduce the cost of production. ஒவ்வொரு உற்பத்தியாளரும் தங்களோட பொருள் உற்பத்திக்கான செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Hence he includes she as well. இங்கே இந்த இடத்துல he அப்படின்னாலும் she என்னாலும் ஒன்று தான். Use as an advantage of economy of scale. ஸோ இந்த எக்கானமி ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது யாராக இருந்தாலும் எந்த ஒரு உற்பத்தியாளராக இருந்தாலும் பயன்படுத்திக்க நினைப்பாங்க. This economy of scale is affected both by internal and external factors of the firm. Accordingly, the economies are broadly classified into two types by Marshall. மார்ஷல் இந்த பொருளாதார சிக்கனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று இன்டர்னல் எக்கனாமிஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்கிறார். இன்டர்னல் அப்படின்றது அகச்சிக்கனங்கள், எக்ஸ்டர்னல் எக்கனாமிஸ் அப்படின்றது புறச்சிக்கனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபார்ம் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இன்டர்னல் அப்படின்றது அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நடக்கக்கூடியது, எக்ஸ்டர்னல் அப்படின்றது அந்த பிஸ்னஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். சரிங்களா? எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் ரெடியூசஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் இன்க்ரீசஸ் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது ஒரு முக்கியமான ஒன் வேர்ட் கொஷின். எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அதாவது பொருளாதார சிக்கனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உற்பத்தி பொருளுக்கான செலவை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டிஸ்எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் இன்க்ரீசஸ் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிக்கனமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார சிக்கனமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உற்பத்தி பொருளுக்கான செலவை அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். இப்போது இன்டர்னல் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது பொருளாதார சிக்கனம், அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ இந்த இன்டர்னல் அப்படின்றது அகச்சிக்கனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். The term internal economies of scale refers to the advantages enjoyed by the production unit. Okay. The term internal economies of scale refers to the advantages enjoyed by the production unit which causes a reduction in cost of production. பொருள் உற்பத்திக்கான செலவை குறைக்கிறதுல இந்த பொருளாதார சிக்கனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகள் இருக்கிறதுனால இதை நம்ம மீன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், a firm enjoying the advantage of an application of most modern machinery, generation of internal capital and improvement in managerial skill etc. are sure to reduce the cost of production. They are of various types. ஸோ ஒரு தொழில் நிறுவனம் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம், புதிய இன்னோவேஷன் டெக்னாலஜியாக மிஷினரிஸ் கொண்டு வரலாம். சரிங்களா? மிஷினரிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும். பொருள் உற்பத்தி அதிகரிச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும். சரிங்களா?
இதெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அர்ஷூ டு ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். தே ஆர் வேரியஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுது. அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்குறோம்னா டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப சிக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். when the size of the firm is large amount of capital can be used. ஒரு தொழில் நிறுவனம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதிகப்படியான கேபிட்டல் அமௌண்ட் தேவைப்படும், மூலதனம் தேவைப்படும். there is a possibility to introduce up to date technologies. அதனால் அப் டு டேட் டெக்னாலஜியை நாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். this improves the productivity of the firm. அதனால் அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூட உற்பத்தி திறன் அதிகரிக்கும். here research and development strategies can be applied easily. இங்கே R&Dன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இங்கே அப்ளை ஆகும். நான் அடுத்தது ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி சிக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். பிக் ஃபர்ம்ஸ் கேன் ஃப்ளோட் ஷேர்ஸ் இன் த மார்க்கெட் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன். பெரிய நிறுவனங்கள் அவங்களோட ஷேர்ஸை மார்க்கெட்டில் விட்டு கேபிட்டல் திரட்டுவாங்க. while small firms cannot easily float shares. சின்ன நிறுவனங்கள் இந்த மாதிரி ஷேர்ஸ் வெளியிட முடியாது. ஆனால் பெரிய நிறுவனங்கள் தாராளமாக வெளியிட்டு அவங்களுக்கான மூலதனத்தை அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா மேலாண்மை சிக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், ஸ்பெஷலைசேஷன் அண்ட் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேனேஜரல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதிகப்படியான உற்பத்தி வரும்போது நமக்கு என்ன ஆகும், டெக்னிக்கலாக நம்ம பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செஞ்சு அதை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். லேபர் எக்கனாமிக்ஸ், உழைப்பு சிக்கனம் அப்படின்னு சொல்கிறோம். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இம்ப்ளைஸ் கிரேட்டர் அண்ட் தி minute division of labor. This leads to specialization which enhance the quality. This increase the productivity of the firm. உழைப்பு சிக்கனம் அப்படின்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அதிகப்படியான நேரம் எடுக்கிறது, நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறதன் மூலயமாக அந்த டைம் கன்சியூமிங் குறையும். ஸோ அதனால் உழைப்பு நமக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ்னு சொல்லக்கூடிய சந்தை சிக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே லார்ஜ் ஸ்கேலில் தான் பேசுவோம். த ப்ரொடியூசர்ஸ் கேன் பை போத் பை ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் பல்க் அட் சீப்பர் காஸ்ட். அதிகப்படியான உற்பத்தி இருக்கிறதுனால உற்பத்தி தேவை எவ்வளோ இருக்கோ அதுக்கு பொறுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ரா மெட்டீரியலாக நம்ம சீப்பான ரேட்டுக்கு வாங்கலாம். கம்மியாக ஒரு பொருள் வாங்குறோன்னா ஒரு ரேட் இருக்கும், அதிகமாக ஒரு பொருள் வாங்கினா ஒரு ரேட் இருக்கும். இப்போ உற்பத்தி அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை நம்மளால் ப்ளஸ் பண்ணி வாங்க முடியும். and can take the products to distance market. They enjoy the huge bargaining power. இதனால் பேரம் பேசும் தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் சர்வைவல். Product diversification is possible when there is large scale production. அதிகப்படியான உற்பத்தி இருக்கும்போது ப்ராடக்ட் diversification சாத்தியம். This reduces the risk in production. Even if the market for one product collapse, market for other commodity offset it. ஒரு பொருளுக்கான டிமாண்டு குறைஞ்சிருச்சுனாலும் இன்னொரு பொருளுக்கான டிமாண்டு நமக்கு எப்பயுமே ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயுமே எந்த ஒரு பொருளை சூஸ் பண்ணாலும் அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் external economics of scale. External economics of scale. இப்போ internal போட்டு இப்போ external economics of scale refers to changes in any factor outside the firm causing an improvement in the production. ஒரு பொருள் உற்பத்தியில் கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாது வெளியே இருக்கிற விஷயங்கள் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். This can take place in the case of industry also. There are the advantages enjoyed by all the firms in the industry due to the structural growth. அந்த தொழில் அமைப்பு வளர வளர ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனங்களும் வளரும். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆர் லிஸ்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
ஒன்று இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் வங்கி செயல்பாடுகள், மேன்மையான வங்கி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப்ஸ் அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், தகவல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வெளிப்புற செயல்பாடுகள். இதெல்லாமே நல்லா இருந்ததுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபார்ம் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அமையும். நவ் டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிக்கனம் இன்மை, பொருளாதார சிக்கனம் இன்மை அப்படின்னு சொல்லுவோம். The diseconomies of scale are a disadvantage to a firm or a disadvantage to a firm or a industry or an organization. This necessarily increases, this necessarily increases the cost of production of a commodity or service. ஒரு சேவையோ இல்லை உற்பத்திக்கான பொருள் அதோட காஸ்ட், உற்பத்தி செலவை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொருளாதார சிக்கனம் இன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்தர் இட் டிலேஸ் த ஸ்பீட் ஆஃப் சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் இன் த மார்க்கெட். மேலும் உற்பத்தி செலவு அதிகரிச்சுன்னா நம்ம அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் தாராளமாக சப்ளை பண்ண முடியாது. தீஸ் டிஸ்எக்கனாமிஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். எப்படி எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு சொன்னோமோ அதே மாதிரி டிஸ்எக்கனாமிஸ்லேயும் ரெண்டு இருக்குது. ஒன்று இன்டர்னல் டிஸ்எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ நவ் இன்டர்னல் டிஸ்எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the scale of production increase beyond the optimum limit, its efficiency may come down. அந்த நிறுவனத்தோட மேக்ஸிமம் லிமிட்டை, உத்தம நிலை, அதாவது இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை கடந்துட்டோம் அப்படின்னாலும் இன்னும் நம்ம பொருள் உற்பத்தி பண்ணுறதில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஈடுபட்டிருக்கோம் இல்லை விரிவடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எஃபிஷியன்சி, ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற அந்த எஃபிஷியன்சி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னிங்கன்னா refers to the threat or disturbance to a firm or an industry from factor lying outside. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களால் நம்மளோட தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அது எக்ஸ்டர்னல் டிஸ்எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள், a bus strike prevents the easy and correct entry of workers in the firm. அதாவது தொழிலாளர்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய அந்த டைமிங் அப்படின்றது ஒரு பஸ் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா மாறுபட்டுரும். 9 மணிக்கு வரவங்க ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாங்கன்னா அந்த இடத்துல உற்பத்தி அப்படின்றது பாதிக்கப்படும். சரிங்களா? Similarly, the rent of the firm increases very much if the new economic units are established in the locality. அதே நேரத்தில் வாடகை, ஒரு நிறுவனத்துக்கான வாடகை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நவ் ஐசோகுவான்ட்ஸ். ஐசோகுவான்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் தமிழில் சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லுவோம். சம அளவு உற்பத்தி கோடு. சரிங்களா? Production function may involve at a time the use of more than one variable. Involve at a time the use of more than one variable input. உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் மோர் தென் ஒன் வேரியபிளை நம்ம இன்புட்டாக கன்சிடர் பண்ணணும். திஸ் இஸ் ப்ரெசன்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஐசோ கர்வ்ஸ் மூலயமாக கொடுத்துருக்காங்க. The two words iso and quant are derived from Greek word. சரிங்களா? The two words iso
and quant are derived from Greek word meaning iso means equal, and quantity means respectively. Quant அப்படின்றது quantity, respectively அப்படின்னு அர்த்தம். Equal, quantity, respectively அப்படின்னு. சரிங்களா? In our presentation only two factors labor and capital are used. இந்த ஐசோகான் கர்வ்ல only two factors are use பண்றோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா labor and capital. Okay. In economics an isoquant is a curve drawn by joining the combination of changing the quantities of changing quantities of two or more inputs. மாறக்கூடிய இன்புட்ஸை நம்ம இதில் கன்சிடர் பண்ணுறோம். ஒரே அளவு ப்ராடக்டை தான் நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம். பட் அந்த காம்பினேஷன், அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் வந்து மாறுபடும். which give the same level of output, but output சேமாக தான் இருக்கும். ஐசோகான்ஸ் ஆர் சிமிலர் டு இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ ஐசோகான்ஸ் கர்வ் அப்படின்றது இன்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரியே தான் இருக்கும். An isocon curve can be defined as the locus of points representing various combination of two input capital and labor and capital ஆன ரெண்டு ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஐசோகான் கர்வை நம்ம ட்ரா பண்ணுறோம். இதில் அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ரெப்ரசன்ட்ஸ், இந்த லோக்கஸ் கர்வ் ஜாயினிங் ஆகிற பாயிண்ட் எல்லாமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ரெண்டு இன்புட் ஃபேக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? yielding the same output. These inputs gives same output. Different inputs gives same output. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. The isocont is also called as equal product curve or product indifference curve. The isoquant is also called as equal product curve or product indifference curve அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ்னா சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கோடில் வளைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Now the definition of this isoquant according to Ferguson, an isoquant is a curve showing all possible combinations of inputs physically capable of producing a given level of output. ஒரு குறிப்பிட்ட அளவு அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிளாக நம்ம அந்த பொருளை உற்பத்தி பண்ணலாம், எந்தெந்த வகையில் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஐசோகுவான்ட். இதில் ரெண்டு ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒன்று கேபிட்டல் அண்ட் லேபர், உழைப்பு மற்றும் மூலதனம் அப்படின்றது. சரிங்களா? இப்போது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி இதோட அசம்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஐசோகுவான்ட்டோட அசம்ஷன், இட் இஸ் அசியூம்டு ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ், ரெண்டு ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? It assumes only two factors. Factors of production can be divided into small parts. அந்த ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் சின்ன சின்ன பார்ட்ஸை நம்மளால் பிரிக்க முடியும், பிரிச்சுக்கலாம். டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்ன டெக்னிக் அந்த டைமில் யூஸ் பண்ணுறோமோ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், மாறக்கூடாது. த சப்ஸ்டியூஷன் பிட்வீன் த டூ ஃபேக்டர்ஸ் இஸ் டெக்னிக்கலி பாசிபிள். அதாவது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம அளவுகளில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் function is of variable proportion type rather than fixed proportion. அதாவது law of variable proportion இங்கே செயல்படும் rather than fixed proportion சொல்லுவோம். ஓகேங்களா? Under the given technique, factors of production can be used with maximum efficiency. இந்த அசம்ஷனில், இந்த டெக்னிக்ஸில் நம்ம எடுத்துக்க அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் அதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா? Let us suppose there are two factors, namely labor and capital. An isoquant schedule shows that different combination of these two inputs that yield the same level of output. ஒரே லெவலான அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃபேக்டரை
ஓட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸை நம்ம இங்கே ஷெடியூலில் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், இது காம்பினேஷன் சரிங்களா. இது 2 ஃபேக்டர் எடுத்திருக்கோம், லேபரும் கேபிட்டலும் எடுத்திருக்கோம் சரிங்களா. இது நம்மளோட அவுட்புட்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 400 மீட்டர் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எல்லாமே பாருங்கள் 400 மீட்டர் தான் இருக்கும். ஸோ 400 மீட்டர் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ஏக்கு 2 யூனிட் ஆஃப் லேபர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 30 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போது நம்மளோட அவுட்புட்டு 400 தான். அதே மாதிரி அவுட்புட் பிக்கு 4 யூனிட் ஆஃப் லேபரும் 22 யூனிட் ஆஃப் கேபிட்டலும் கன்சிடர் பண்ணுறோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 400 தான். ஓகே, இதோட அவுட்புட்டும் 400. அதே மாதிரி 6 யூனிட்ஸ் ஆஃப் லேபர், 16 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல், அவுட்புட் ஆல்சோ 400. 8 யூனிட்ஸ் ஆஃப் லேபர், 12 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல், 400 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். 10 யூனிட்ஸ் ஆஃப் லேபர், 10 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல், 400 மீட்டர்ஸ் ஆஃப் அவுட்புட்டு. ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்கிறது 5 காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஏ பி சி டி இ அப்படின்ற 5 காம்பினேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. 5 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரே அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், ஒரே அளவு ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் நம்ம எடுத்திருக்க அந்த 2 ஃபேக்டர்ஸும் மாறுபடும். ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல். It is seen from the table 3.2 that 5 combination of labor units and units of capital yield the same level of output 400 meter cloth அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம எந்த காம்பினேஷன் எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய லேபரும் கேபிட்டலும் ஒரே அளவு அவுட்புட் தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்றது. ஓகேங்களா. Now isoquant curve. An equal product curve represents an equal product curve or isoquant curve represent all those combination of 2 inputs which are capable of producing the same level of output. ஓகேங்களா. An equal product curve or isoquant curve represent all those combination of 2 inputs which yields same level of output. An isoproduct curve can be drawn with the help of isoquant schedule. நமக்கு ஏற்கனவே ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இந்த ஷெடியூலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஷெடியூல் மூலயமாக நம்ம இப்போது ஐசோக்வாண்ட் கர்வை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஹியர் கிவன் ஏ ஐசோக்வாண்ட் கர்வ் சரிங்களா. இங்கே எக்ஸில் இங்கே ஒயின் தான் கொடுத்துருக்கு. பட் எக்ஸ் அப்படின்றது இது லேபரு, இது கேபிட்டல். 2 யூனிட் ஆஃப் லேபரில் நான் கேபிட்டல் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன், 30 யூஸ் பண்ணுறேன். 4 யூனிட்ஸ் ஆஃப் லேபரில் நான் கேபிட்டல் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன், 22. 6 யூனிட்ஸ் ஆஃப் லேபரில் கேபிட்டல் 16. 8 யூனிட்ஸ் ஆஃப் லேபரில் கேபிட்டல் 12. 10 யூனிட்ஸ் ஆஃப் லேபரில் கேபிட்டல் 10. ஸோ இந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ சரியா, இந்த பாயிண்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐசோக்வாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோக்வாண்ட் கர்வ் இஸ் சிமிலர் டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த ஐக்யூ அப்படின்றது 400. ஓகேங்களா. ஐக்யூன்னு சொல்லக்கூடியது 400 அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஷெடியூலுக்கான ஐசோக்வாண்ட் கர்வ். ஐசோக்வாண்ட் மேப். இப்போ நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ஐசிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே ஐசோக்வாண்ட் கர்வும் சரிங்களா. இப்போ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கான ஐசோக்வாண்ட் இது. 200 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஐசோக்வாண்ட் இது. 300 400க்கான ஐசோக்வாண்ட் இது சரிங்களா. அண்ட் ஐசோக்வாண்ட் மேப் இது வந்து மேப் உங்களுக்கு சரிங்களா. அண்ட் ஐசோக்வாண்ட் மேப் has different isoquant curves representing the different combination of factors of production. ஒவ்வொன்றும் ஒரு different combination of factors of production yielding different level of outputs. ஒவ்வொரு கர்வும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதோட அவுட்புட்டும் மாறுபடும். In simple term, an isoquant map is a family of isoquants. சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா isoquant curve is a
Isocont map is a family of isoconts அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, in other words, if more than one isocont is drawn in a diagram, it is called isocont map. if more than one isocont, ஒரு ஐசோகான்ட்டுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணியிருந்தாலே அது என்னன்னு சொல்லுவோம், ஐசோகான்ட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கு மேப், உங்களுக்கு இதை மேப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகான்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Properties of isoquant. The isoquant curve has negative slope. சரி, ஐசோகான்ட்டோட பண்புகள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஐசோகான்ட் கர்வ் ஹேஸ் நெகட்டிவ் ஸ்லோப். சரிங்களா? சம உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லுவோம். இது எதிர்மறை சரிவை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ்லி ஸ்லோப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? It slopes downward from left to right. It slopes downward from left to right, indicating that the factors are substitutable. என்னன்னு சொல்லி வருது, எல்லா ஃபேக்டரும் சப்ஸ்டியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் அப்படின்றது லெஃப்ட் டு ரைட்டில் உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? If more of one factor is used, less of other factor is needed for producing the same level of output. In the diagram, combinations A refers to more of capital and less of labor. As the producer moves B, C and D, more labor and less capitals are used. சரிங்களா? அதாவது L2, L3, L5 அப்படின்றது 2 லேபர், 3 லேபர், 5 லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கேபிட்டல் அப்படின்றது யூனிட்ஸ், K2 யூனிட்ஸ், K3, K4, K5. அப்போ நம்ம லேபர் மாற மாற உங்களோட K லெவலும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே L2ல் இருக்கும்போது K5 இருக்குது, L3ல் இருக்கும்போது K4, L4ல் இருக்கும்போது K3, இதே மாதிரி L5ல் இருக்கும்போது K2. இந்த மாதிரி லெவல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. Now convex to origin அப்படின்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ் டு ஆரிஜின் தோற்றுவாய் நோக்கி காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம் எக்கனாமிக்கல் டேர்மில். திஸ் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன், MRTS, மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, MRTS ஆஃப் LK அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? அந்த LK அப்படின்றது லேபரும் கேபிட்டலும் அப்படின்ற 2 ஃபேக்டர். ஓகே, கான்வெக்ஸ் டு ஆரிஜின் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே உங்களோட கர்வு இந்த மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் கான்வெக்ஸ் டு ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் கான்வெக்ஸ் டு ஆரிஜின் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்கும் உங்கள் கர்வ். உங்களோட கர்வு இப்படி கீழே மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி போகும். ஓகேங்களா? For example, the capital substituted by 1 unit of labor goes on decreasing when moved from top to bottom. டாப்பில் இருந்த பாட்டம் வரும்போது 1 unit of labor goes on decreasingல இருக்கும். If so, it is called diminishing marginal rate of. இந்த மாதிரி இருந்தால் இது என்னன்னு சொல்லுவோம், diminishing marginal rate of technical substitution. Constant MRTS straight line இருக்கும் and increasing MRTX concave இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே நான் சொல்கிறேன், இது டிமினிஷிங், இது டிமினிஷிங் இப்படி இருக்கும். ஓகேங்களா? உங்களோட கான்வெக்ஸ் டு ஆரிஜினை பார்த்தீங்க அப்படின்னா டிமினிஷிங் வந்து உங்களோட ஸ்டார்டிங்கில் கீழே இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, அதே நேரத்தில் இன்க்ரீஸிங்காக இருந்தால் உங்களுக்கு கான்கேவ் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? This means that factors of production are substitutable to each other. The capital substituted per the unit of labor goes on decreasing when isocont is convex to origin. Convex to origin இருக்கும்போது உங்களுக்கு டிக்ரீசிங்கில் இருக்கும் இந்த இது. ஓகேவா? நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோகான் கர்வ்ஸ். ஓகேங்களா?
அதாவது ஐசோகான் கர்வ்ஸ் அப்படின்றது இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே டயக்ராமில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கும், பட் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படி நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வில் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட் ஏ லை ஆன் தி ஐசோகான்ட் 1, பாயிண்ட் ஏ லை ஆன் ஐசோகான்ட் 1, இது ஐசோகான்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஏ அப்படின்றது ஐசோகான்ட் 1லேயும் இருக்குது 2லேயும் இருக்குது. ஓகே, பட் த பாயிண்ட் சி ஷோஸ் த ஹையர் அவுட்புட். பாயிண்ட் சி அப்படின்னு சொல்கிறது ஹையர் அவுட்புட். ஒரு கர்வுக்கு மேலே இன்னொரு கர்வ் இருக்குன்னா அது ஹையர் எஃபிஷியன்சின்னு அர்த்தம். அப்போ பாயிண்ட் சி கிவ்ஸ் தி ஹையர் எஃபிஷியன்சி தேன் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஷோஸ் லோவர் லெவல் ஆஃப் அவுட்புட் ஐக்யூமெண்ட். இஃப் சி ஈக்குவல் டு ஏ, பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். தென் சி ஈக்குவல் டு பி, பட் சி இஸ் கிரேட்டர் தேன் பி விச் இஸ் இல்லாஜிக்கல். இப்போது சி ஈக்குவல் டு ஏன்னு சொன்னால் அப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பியும் சியும் ஒன்றான மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக பி இஸ் லோவர் தேன் சி அப்படின்னு சொன்னால் விச் இஸ் இல்லாஜிக்கலாக நமக்கு மீன் ஆகுது. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே இங்கே நடக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அப்பர் ஐசோகான் கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் ஐசோகான் கர்வ் அப்படின்றது இல்லையா, இந்த அப்பர் ஐசோகான் கர்வ் கிவ்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேன் லோவர் ஐசோகான் கர்வ். ஐசோகான் கர்வ் does not touch either x-axis or y-axis. இந்த ஐசோகான் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடியது x-axis y-axis இந்த மாதிரி டச் பண்ணாது. ஓகேங்களா? இந்த மாதிரி டச் ஆகாது. ஆஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வில் நம்ம பார்க்குற மாதிரி x-axis y-axis ஐசோகான் கர்வ் டச் ஆகாது. நோ ஐசோகான் கர்வ் டச்சஸ் த x-axis y-axis பிகாஸ் இன் IQ1 ஒன்லி கேபிட்டல் யூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQ1ல கேபிட்டல் மட்டும் யூஸ் பண்ணுவோம், 2ல ரேபர் மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஐசோகான் லைனில் இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?